அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு வேப்பிலை மரத்தோடைய முன்ஜென்ம வரலாறு கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வேப்பிலை மரத்தை தெய்வீக மரமாகவே இந்திய மக்கள் போற்றி வழிபடுறாங்க. மருத்துவ குணங்களை தனக்குள்ள அதிகமாக தக்க வச்சு கொண்டிருக்க வேப்ப மரம் தனித்துவம் மிக்க ஒரு மரமாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வேப்ப மரத்தில் இருக்கும் பட்டை, பூ, காய், பழம், இலை, கொழுந்து, வேர் என்று ஒவ்வொரு பகுதியிலுமே மருத்துவ குணம் ஏராளமாக அடங்கியிருக்கு. அப்படிப்பட்ட வேப்ப மரம் உருவானதுக்கு ஒரு ஆன்மீக கதை இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பீரிங்கி முனிவர் தன்னை சிவனுக்கு நிகராக மதிக்க மாட்டேங்கிறாரு. சிவனும் அவருடைய பக்தனுக்கு தான் ஆதரவு தராருன்னு கடும் கோபம் கொண்ட பார்வதி தேவி சிவனை பிரிஞ்சு பூலோகம் வராங்க. வந்து சிவனுடைய உடம்புல சரிபாதி இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு கடும் தவம் இருக்காங்க. அந்த நேரத்தில் சிவபெருமான் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவலோக மங்கை பாம்பு உருவம் எடுத்து கைலையின் உள்ளே யாரும் இல்லாத நேரத்தில் நுழையிறா. பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவபெருமான் அருகில் போகிறாங்க. அப்போது ஒரு கசப்பான சுவையை சிவபெருமான் உணர்றாரு. தன்னை நோக்கி வந்தவ பார்வதி இல்லை என்பதை அறிஞ்சு தன்னுடைய சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க நினைக்கிறாரு. அப்போது சூலாயுதத்திலேருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடைய செய்து அவள் ஈசனை வணங்கி ஒரு நிமிடமாவது தங்கள் அன்பான பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு நடந்து கொண்டேன், என்னை மன்னித்தருள வேண்டும் சொல்லிட்டு வேண்டி கேட்டுக்கிறா. ஆனால் சிவபெருமான், என் தேவி இல்லாத சமயம் நீ அவளை போலவே வடிவம் கொண்டு வந்தது தவறு, எனவே பூ உலகில் கசப்பு சுவையுடைய மரமாக பிறப்பாய் சொல்லிட்டு சாபம் இடுறாரு. சிவபெருமானிடம் அவள் விமோச்சனம் கேட்கிறா. கவலை வேண்டாம், நீ மரமாகி போனாலும் ஆதிசக்தியின் அருளும் உனக்கு கிடைக்கும். சக்தியை வழிபடுவது போல உன்னையும் வழிபடுவாங்க. ஆடியாகிய உன் பேரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும். அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்யணும்னு சொல்லிட்டு சிவபெருமான் அருளினாரு. ஆடி என்ற தேவலோகத்து பெண் தான் இப்போ பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழ்றா. ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது. தெய்வம்சம் பொருந்திய வேம்பு ஆதிசக்தியின் அம்சமாக உள்ளது. நோய்கள் பலவற்றையும் குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்ந்தால் அந்த மங்கை. ஆடி மாதமும் வேப்பிலை மரமும் பூலோகத்தில் எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.